அரைச்சி அரை மணி நேரத்தில் செஞ்சாலும் நம்மளுக்கு ஆப்பம் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்படி பிச்சைங்கிட்ட ஈஸியாக பிஞ்சு வரும் அழகா. வணக்கம், மில்லட் நாராயண் மதிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷலான பால் ஆப்பம் செய்ய போகிறோம். இது வந்து எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் 2 கப்பு பொன்னி பச்சரிசி எடுத்து அதை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு பச்சரிசிக்கு 1 கப்பு வடித்த சாதம், 1 கப்பு தேங்காய் துருவல். பெரிய தேங்காயை உடைச்சி பாதியை திருகி 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேன். மீதியை திருகி இப்போ ஆப்பத்துக்கு ஊற்றுறதுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு 2வது தேங்காய் பாலை தான் ஊற்றி அரைக்க போகிறோம். 2 ஸ்பூனு ஜீனி, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து வெதுவெதுன்ற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாலாப்பம் செய்கிறதுக்கு 2 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பச்சரிசிக்கு 1 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு சாதம், வடித்த சாதம். ஃபஸ்ட்டு பச்சரிசி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிறேன். அதோட தேங்காய் துருவலும் சாதமும் சேர்த்து அரைக்கணும். இப்போ அரிசியை மட்டும் அரைச்சிக்கிறோம். அரைக்கிறதுக்கும் இந்த தேங்காய் பால் ஊற்றி தான் அரைக்க போகிறேன். பச்சரிசியோட தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன் 2வது பேட்சோட. இப்போ தேங்காய் துருவலும் பச்சரிசியும் அரைச்சாச்சு. அதுலேயே இந்த வடித்த சாதம் இதையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். சாதம் சேர்த்து அரைச்சாச்சு. அதுலேயே 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ட்ரை ஈஸ்ட்டை வந்து வெதுவெதுன்ற இளஞ்சூடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ட்ரை ஈஸ்ட்டையும் சேர்த்துக்குருவோம். உடனே அரைச்சி அரை மணி நேரத்தில் சுடுறதுனால இந்த ஈஸ்ட்டை சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சி ஒன்றா கலந்துக்குவோம். இப்போ அதே மாவில் ட்ரை ஈஸ்ட்டு, வெதுவெதுன்ற தண்ணி கலந்து வச்சது, அப்புறம் சால்ட்டு, சுகர், இது 3 சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கையில் நல்லா கரைச்சி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சா நல்லா பொங்கி வந்துடும். பாலாப்பம் செய்ய ரெடி ஆகிடும் மாவு. இப்போ கரைச்சி வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா கொஞ்சம் ஈஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துக்கிடுவோம். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. ஆப்பம் சுட்டுக்குருவோம். மூடி வச்சு வெந்ததை எடுத்துடலாம். இப்போ ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. சுற்றிலும் நல்லா முருகலாக இருக்குது, நடுவில் பஞ்சு பஞ்சாக இருக்குது. ஆப்பம் எடுத்துக்கிடுவோம். சுவையான பாலாப்பம் அரைச்சி அரை மணி நேரத்தில் செஞ்சாலும் நம்மளுக்கு ஆப்பம் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். சுற்றிலும் நல்லா முருகலாக இருக்கும், நடுவில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சுற்றிலும் முருகலாக இருக்கும், நடுவில் இப்படி பாஞ்சு பாஞ்சாக இருக்கும். இப்படி பிச்சைங்கிட்ட ஈஸியாக பிஞ்சு வரும் அழகா. இது வந்து வெஜிடபிள் ஸ்டூவோட சாப்பிடுவாங்க கேரளாவில். இல்லைன்னா தேங்காய் பால் கூட சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். அதில் பாலாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி என் மருமக பொண்ணு இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து வெஜிடபிள் ஸ்டூவோடையும் சாப்பிட்லாம், தேங்காய் பால் சிக்கன் கறியோடலாம் சாப்பிட்லாம். நாங்கள் வந்து தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்றோம். இப்போ என் மருமக வந்து டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து பாலாப்பம். எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப தித்திப்பாக இருக்குது பாலாப்பம். இது வந்து கேரளாவில் செய்வாங்க, பாலக்காட்டில். பாலாப்பம் அங்கே செய்யக்கூடிய ஸ்பெஷலாக தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு பஞ்சு பஞ்சாக இருக்குது. நடுவில்லாம் பாருங்களேன், இப்படி எடுக்கும்போதே கையோடு வரும். பஞ்சு பஞ்சாக இருக்குது. சுற்றிக்கும் பாருங்கள், அப்படியே முறுன்னு இருக்குது. இதுதான் பாலாப்பம்னா, இதுதான் பாலாப்பம். ரொம்ப சுவையாக இருக்குது. இந்த பாலாப்பத்தை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் திடீர்னு மாவு இல்லைன்னா இதை வந்து ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கம்.